தற்பொழுது முப்பெரும் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றி நம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த முப்பெரும் விழாவிற்காக செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? இந்த விழா எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது? இது பற்றின கூடுதல் விவரங்கள். நீண்ட வரலாறு இருக்கக்கூடிய திமுகவுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் மனதார வரவேற்கிறேன் என்பதையே திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த பவள விழா மாநாட்டில் பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த பவள விழா போது பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டாலும் இது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய முக்கியமான தருணமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பவள விழா மாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு விதமான உரையில பல்வேறு அம்சங்களை கூற உள்ளார். அந்த வகையில பார்க்கும்போது அமைச்சர்கள், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த மாநாட்டின் மூலமாக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பல்வேறு விதமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். அந்த வகையில இந்த விருதை தொடர்ந்து ஏஐ தொழில்நுட்பத்துல மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய அவரே அந்த ஏஐ மூலமாக பேசுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகளாகவும் தொடக்கத்துல மா. சுப்பிரமணியன் அவர்கள் உரை நிகழ்த்தக்கூடிய நிகழ்வாகவும் அறக்கட்டளையினுடைய சார்பாக பல்வேறு விதமான விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் உதவித்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளும், அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் விருதுகளையும் பொருட்களையும் வழங்க உள்ளார். பெரியார் விருது என்பதும் பாப்பாமலுக்கு வழங்கப்படுகிறது. அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கும், கலைஞர் விருது ஜெகத்ரட்சனுக்கும், பாவேந்தர் விருது என்பது தமிழ்தாசனுக்கும், பேராசிரியர் விருது ராஜனுக்கும் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் மு.க.ஸ்டாலின் விருது என்பது எஸ்.எஸ். பழனிமாணிக்கத்துக்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி என்பது தற்போது தொடங்கக்கூடிய நிகழ்வாக பல்வேறு விதமான தொடர் நிகழ்ச்சிகள் இந்த திமுகவுடைய முப்பெரும் பவள விழா ஆண்டை ஒட்டி நடைபெறக்கூடிய OMCA நந்தனம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி உரை நிகழ்த்துகிறார். பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். திமுக பவள விழா முப்பெரும் விழா மேடைக்கு வந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பெரியார், அண்ணா கட்சி உதயமான நாள் ஆகிய சேர்ந்து முப்பெரும் விழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விழாவில் விருதுகள் வழங்கி சிறப்புரையும் ஆற்றியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதில் AI தொழில்நுட்பம் மூலம் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி வாழ்த்துரையும் வழங்கினார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்தோம். செஞ்சிக்கோட்டை வடிவில் திமுக பவள விழா அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டை வடிவில் முகப்பும் 18 இடங்களில் ஒளித்திரைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 80,000த்திற்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டு உள்ளன. விழாவிற்கு வருபவர்கள் வாகனங்களை நிறுத்த 11 இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.